சென்னை அண்ணா சாலையில் கட்டிடம் அதிர்ந்ததாக கூறி பணியாளர்கள் வெளியேறியிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன். சென்னையில் நில அதிர்வு என அச்சமானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை அண்ணா சாலையில நந்தனத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவுடி கார் ஷோரூம், இந்த கார் ஷோரூம்ல இருக்கக்கூடிய அந்த கட்டிடம், அதாவது ஷோரூமுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு 5 மாடி கட்டிடம், ஜிஆர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு இந்த கட்டிடத்துல வெரண்டா ரேஸ் ஐஏஎஸ் அகாடமி என்ற இன்ஸ்டியூட் வந்து டோட்டலா 5 மாடியுமே வந்து அதுல ரன் ஆகிட்டு இருக்கு அந்த இன்ஸ்டியூட். இதுல இருக்கக்கூடிய ஒரு 2000 பேர் வந்து அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் தற்போது ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னதாக நில அதிர்வை வந்து உணர்ந்ததாக கூறி கிட்டத்தட்ட அந்த 2000 பேரும் சாலைக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த நில அதிர்வு வந்து மிக அதிக அளவில் இருந்ததாகவும் 3 to 5 நிமிடம் வரை இந்த நில அதிர்வை வந்து நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்ட்டு கூறி அந்த பணியாளர்கள், அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய 5 மாடி கட்டிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் அனைவருமே வந்து சாலைக்கு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அங்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில நில அதிர்வு உண்மையாகவே நில அதிர்வு ஏற்பட்டதா அல்லது வந்து அங்கு நடக்கக்கூடிய அந்த மேம்பாலம் பணி, அதாவது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு மேம்பாலம் கட்டுவதற்காக பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பணியின் காரணமாக இந்த பில்டிங் வந்து அதிர்வு ஏற்பட்டதா அப்படின்ற ஒரு கோணத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சியாளர்களும் தற்போது அங்கு வருகை தந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கு பார்க்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த நில அதிர்வு ஏற்பட்டது உண்மைதானா அல்லது வந்து இந்த பணியின் காரணமாக தான் இந்த அதிர்வு ஏற்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த சரியான தகவல்கள் வந்து சொல்லப்படவில்லை. ஆனாலும் இந்த சூழ்நிலை காரணமாக அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இந்த 5 மாடி கட்டிடத்தில் பணியாற்றி வராங்க. அந்த 2000 பேருமே அவர்கள் வந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கும், அது மட்டும் இல்லாம அவர்கள் அச்சமடைந்து பயந்து அவர்கள் அந்த பில்டிங்ல இருந்து வெளியேறி விட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000 பேர் அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வெளியேறி இப்ப சாலையில தஞ்சமடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.